ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இந்த சுடர் இருக்கா இல்லையா, சுடராக நடிச்சு ரேணுகாவாக நடிச்சிட்டு இருக்க சுடருக்கு எப்படியாச்சும் பழைய ஞாபகம்லாம் வர வைக்கணும். ஏன்னா நம்ம 2 பேரும் வாழ்ந்த நாட்கள் ரொம்ப அதிகம் அப்படின்றதுக்காக ரேணுகா கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. ஏன்னா அவளுக்கு பழசாலாம் ஞாபகம் வர வைக்கணும் இல்லையா, அதுக்காக. ஆனால் அவள் இருந்துக்கிட்டு இல்லை, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எதை வச்சு பண்ணு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் இல்லை 2 டைமுக்கு மேலே அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். என்னதான் கஷ்டமான பொசிஷனாக இருந்தாலும் எது ஒன்றுமே ஒரு முறை 2 முறை யோசிச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு பழசு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இவங்களை நீ யோசிச்சு பாரு, நீ யோசிச்சே அவனு கட்டாயம் இல்லை, ஆனாலும் ஒரு முறை யோசிச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, இல்லை எனக்கு தெரியல, அதை தவிர அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கப்புறமா நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கப்புறமா யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. இவளுக்கு தான் எல்லாமே வந்துச்சு, இப்போ மட்டும் எப்படி ஞாபகம் வந்திருக்கும், அதுவும் யாரோ ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அதுவும் ரகுன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட, அவங்கக்கிட்ட என்ன இங்கே எத்தனை நாளைக்கு நடிக்கிறது, அடுத்து என்ன டாஸ்க்குன்னு சொன்னீங்கன்னா அதை முடிச்சுட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அவங்க இருந்துக்கிட்டு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானையும் சொல்ல, சரி நாளைக்கு கண்டிப்பாக இந்த பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்கள் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் என் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன், என்னை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எங்களுக்கு தேவை பணம், அந்த பணம் வந்துச்சுன்னா நாங்கள் அதுக்கப்புறம் ஒன்று எதுக்காக நோண்ட போகிறோம், அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வேலையோட அமைதியாகிறோம், நீ கேட்டாச்சும் கெட்டு போ, அதை பற்றி எங்களுக்கு கவலை அப்படின்னு சொல்லிட்டு ரகு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, இப்போ நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக, அதுவா நான் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன், உன்னோட ஃபோன் ரொம்ப நேரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு, அதான் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்றோம். என்னுடைய ஃபோனில் எல்லாரோடைய நம்பரும் சேவ் பண்ணியிருப்பேன், கூட அந்த நம்பரை பார்க்கல யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தா அதில் அன்னோன் நம்பரு, அதில் பேரே போடலை. அப்போ இது யார், ஒழுங்கு மரியாதையே சொல்லும், எனக்கு அறிமுகம் இல்லாதவங்க அவ்வளோ சீக்கிரம் ஃபோன் பண்ண மாட்டாங்க, அப்படியே பண்ணாலும் கண்டிப்பாக என்கிட்ட தான் பேசி ஆகணும்னு சொல்லுவாங்க, ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் உங்கள்கிட்ட எப்படி பேசுனாங்க, அதுவும் நீ பேசுனது எல்லாமே கேட்டேன், ஒழுங்கு மரியாதை சொல்லு, இதுக்கு மேலே என்கிட்ட நடிக்கணும்னு நினச்சேன், இதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்ல, இல்லைங்க கண்டிப்பாக நான் ரேணுகா தான், ஏன் இப்படிலாம் பேசிட்டீங்க அப்படின்னு சொல்ல, உன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஏன்னா நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே உண்மையை சொல்லாமல் மறைச்சா போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் சொல்ல வராங்க. முக்கியமாக மல்லி அந்த இடத்துல நம்ம அங்கே இவங்க ரொம்பவே தப்பானவங்க, ஆனால் இவங்க தப்பானவங்க அப்படின்றது உங்ககிட்ட எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல, அதுக்காக நான் இத்தனை நாளாக மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட இன்றைக்கி சொல்ல போகிறேன், இனிமேலும் இவங்களை பற்றின உண்மையை நான் சொல்லாமல் இருந்தேன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷே இல்லை, எத்தனை நாளைக்கு தான் நான் இவங்களை நல்லா அவங்க மாதிரி சித்தரிச்சுக்கிட்டு நான் என் மனசுக்குள்ளே வச்சு வெந்துக்கிட்டு இருக்கிறது, இனிமேலும் அதை மறைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்ல, இவங்க பேர் சுடர், இவங்க இங்கே பணத்துக்காக தான் நடிக்க வந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் இவங்க பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குது, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும், இவங்க பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் இதுக்கு மாரி லூஸ் விட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்க நம்மளை ஏமாற்றிட்டு எல்லா சொத்தையும் ஆட்டை போட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து பத்து பணம் எல்லாமே ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, அதுக்கப்புறமா சரி மல்லி நீ கொஞ்சம் அமைதியாரு, உனக்கு எனக்கு ரிஸ்க்கு, இவன் யார் என்னன்றதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்துக்கிட்டு கேட்க, அதுக்கப்புறமா எல்லா உண்மையும் சொல்ல வராங்க. ஆமாம் நாங்கள் பணம் நகைக்காக தான் நடிக்க வந்தோம், ஆனால் எனக்கு என்னவோ தெரியல, இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு, காதல், ஆசை, பாசம் அப்படின்றது எல்லாமே வந்துச்சு, இதுக்கு மேலே உங்களை விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது, ஏன்னா நான் உங்களை உண்மையாக நேசிக்கிறேன், நீங்கள் என்னுடைய உடம்பை விட்டுட்டு என்னுடைய மனசை பாருங்கள், என் மனசு உங்கள் முன்னாள் மனைவியோட முகத்தோற்ற மாதிரி என்னுடைய உடம்பு இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே ஒரு மனசு இருக்குது, அதை பார்த்தீங்களா, இந்த பள்ளியை விட 1000 மடங்கு நான் உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கேன், நீங்கள் மட்டும் ஊன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரேணுகாவை இந்த வீட்டில் கண்டிப்பாக கடைசி வரையும் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ சொல்கிற இதையும் நான் ஏற்றுக்கவும் மாட்டேன், நான் மன்னிக்கவும் மாட்டேன், ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு, இதுக்கு மேலே நீ இங்கே இருந்துக்கிட்டு எங்களை டார்ச்சர் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டேன், இல்லைங்க அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க, நானே பாவம், நான் ஏதோ வயிற்று பொழப்பு அப்படி பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழாத குறையாக கெஞ்சிட்ருக்கா, ஆனால் அது எதையுமே ஏற்றுக்கிற மனநிலையில் நம்ம விஜய் இல்லவே இல்லை, ஏன்னா இவள் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அதை அவள் உணரணும் இல்லையா, அதுக்காகத்தான். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க, தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க, அதோட நம்ம சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.